மனிதனாக பிறந்துவிட்டால் முதலில் நமக்கு வேண்டியது அறம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நமது சங்க காலங்களிலிருந்து நமது முன்னோர்கள் எல்லாருமே நமக்கு சொல்றது அறத்தின் வழியில் நடங்கள் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. இதை மனசுல வச்சுக்கோங்க. நம்ம இந்த பதிவுக்கு முன்னாடி இது கண்டிப்பா தேவை. இப்ப நம்மை சுற்றி நிறைய பொறாமை கொண்டவர்கள், போட்டியாளர்கள், எதிரிகளாக நினைப்பவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போகணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வேண்டும் அப்படின்ட்டு நம்ம விரும்புறோம். நமது குழந்தைகளுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படிங்கிறது அடிப்படையா எல்லாத்து மனசுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு விஷயம்தான். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னே இந்த காலத்துல தெரியாத அளவுக்கு அறம் கெட்டு போய் விட்டது. ஏன்னா இந்த சுய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது அறத்திற்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அது இப்ப குறைந்து வருவதன் காரணமாகத்தான் இப்ப இந்த சந்தேகங்கள் எல்லாம் நமக்குள் எழுகின்றன. யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது அப்படின்ட்டு. இன்னொன்னு, யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்னு நம்ம மனதுக்குள்ள சில விஷயங்களை ஏற்றி வைத்துக் கொள்வதன் காரணமாக நாமுமே நம்பகத்தகுந்த ஆளாக இருப்பது இல்லை. இது உண்மை. எப்பொழுது நம் மனது தெளிவடைகிறதோ அப்பொழுதுதான் இதிலிருந்து ஒரு விமோசனம் கிடைக்கும். சரி, இப்ப அந்த ரெண்டு அடிப்படை குணம் என்ன? அடிப்படை குணம் என்ன? ஏன் இறைவனால் கூட நம்மை காப்பாற்ற முடியாது என்று கூறுகிறோம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துல நீங்க நிலை தடுமாறுவீங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஒரு வினை நடக்கிறது அப்படிங்கும் போது அந்த வினையில தன்னிலை மறந்து போவது எந்த ஒரு குணத்தால் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, நிறைய சொல்லுவாங்க. ஆசை, பொறாமை, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஆனா அதையெல்லாம் கூட மிஞ்சும் வகையிலும் ஒரு குணம் இருக்கும் அப்படின்னா அந்த கோபம் அப்படின்னு ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது ஒரு காரணத்திற்காக அளவற்ற கோபம் நம் மனதுக்குள்ளே வருகிறது அப்படிங்கும் போது நம்மை நாம் மறந்து விடுவோம். நம்மை நாம் மறைக்கின்றோம் என்றால் என்ன பொருள் அப்படின்னா, நம்முடைய சுய கட்டுப்பாட்டை நாம் இழந்து விடுகின்றோம். அந்த கட்டுப்பாடு இல்லாத பட்சத்துல நம்ம வார்த்தைகள், நம்ம வாயிலிருந்து வார்த்தைகளும் நமது கட்டுப்பாட்டிலே இருக்காது. நமது கட்டுப்பாட்டில் வார்த்தைகள் இல்லை என்றால் சரமாரியாக வார்த்தைகள் வந்து விழும். அந்த வார்த்தைகள் பிற்காலத்தில் நமக்கு பெரும் ஆபத்தை உண்டாக்கக்கூடியதாக இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. நான் தெரியாம பேசின இந்த ஒரு வார்த்தை தான் என் வாழ்க்கையவே மாத்தி போட்டுருச்சு அப்படிங்கிற நிறைய பேத்தை நம்மால பார்க்க முடியும். நான் கோபத்துல சொன்ன ஒரு வார்த்தை என் குடும்பத்தையே சிதைத்து விட்டது அப்படிங்கிற நிறைய பேத்தை நம்மால பார்க்க முடியும். அந்த கோபத்தினால் எனது அறிவு மழுங்கி விட்டது, நான் தவறை செய்து விட்டேன், அதனால் என் வாழ்க்கையே பாதிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறவங்க நிறைய பேத்தை நம்மால பார்க்க முடியும். அப்ப இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு அக்னி நமது உடலிலே அதிகமாகிறது அப்படிங்கும் போது உடல் சார்ந்த பிரச்சனைகளும் வரும். கண்டிப்பா உடல் உபாதைகள் எல்லாம் ஏற்படும். அதே போல மனம் கெட்டு போய்விடும். யாரை பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கும் போது நம்மிடம் அன்பாக பேசுவதற்கு ஆட்களே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு வயசு இருக்கு, ரத்தம் சூடா இருக்கு, அதனால நான் எதை வேணாலும் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இந்த கோபத்துல இருக்கிறவங்க ஏன் இப்படி இருக்கீங்க, அல்லது ஏன் யாரையும் மதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, நான் சம்பாதிக்கிறேன், நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன், எனக்கு யாரும் தேவையில்லைன்னு 30-40 வயசுல சொல்லலாம். இதே வார்த்தையை ஒருத்தர் 60-70 வயசுல சொல்ல முடியாது. ஒருவரை சார்ந்திருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு கட்டாயம் வருகிறது என்றால் அந்த இடத்துல இந்த வார்த்தையை யாருனாலையும் பிரயோகிக்க முடியாது.